ஆமாம் ஆமாம். சரி, எல்லாம் இது வீட்டுக்கு ஒரு யூடியூபர் தான், ஊருக்கு ஒரு யூடியூபர் தான். சரி, இது கயத்தாறு ஒன்றியம், பன்னீர்குளம். பன்னீர்குளமால் தானே? பன்னீர்குளம். இது கயத்தாறு கூட்டு பண்ணைகளில் ஒன்று. அவங்க இது வரைக்கும் போர்வெல் போடல, கிணறு வச்சு தான் விவசாயம் நடக்குது. இப்போ நான் டெக்னிக்கலாக சொன்னோம்ல, இந்த ஏரியாவில் நீரோட்டங்கிறது வடக்கு தெற்கு. வடக்கு ஒரு 20 டிகிரி 25 டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் போயிட்டே இருக்கும். அதுக்கு பெர்பெண்டிகுலராக கிழக்கிருந்து நம்ம ஸ்கேன் ஆரம்பிச்சிருக்கோம். 40 மீட்ரு வச்சா 35.5 மீட்டருக்கு ரிப்போர்ட்டு கிடைக்கும் உங்களுக்கு. 600 அடி ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துட்டுருக்கு. எந்த இடத்துல தண்ணி இருக்குது இல்லைங்கிறது இன்னும் சில நிமிடங்களில் தெரிஞ்சிடும். ஒவ்வொரு ஸ்கேன் முடிவுலையும் அதனுடைய உண்மை நிலவரத்தை சொல்லிடுவேன். நீங்கள் ஒரே ஸ்கேன்லனாலும் நிப்பாட்டிக்கலாம். அதில் ரிசல்ட்டை பார்த்துட்டு நீங்கள் அடுத்து நீங்கள் பார்க்கலாம். அது நிப்பாட்டிடுங்க, எதுக்கு தேவையில்லாமல் இன்னொன்று பார்க்கணும். இது மேற்கு நோக்கி 2வது ஸ்கேன். 40 மீட்டர் லென்த்து, 600 அடி ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துட்டு. முதல் ஸ்கேனில் ஒரு பாயிண்ட் அடையாளம் வச்சுருக்கோம். அது 60 மீட்டருங்கிற டிஸ்டன்ஸோட ரொம்ப ஒரு சுமாரான ஒரு வாட்டர் பாடி இருக்குது. இது 3வது ஸ்கேனு, மேற்கு நோக்கி 40 மீட்டர் லென்த்து, 200 மீட்டர் ஆழம். 2வது ஸ்கேனில் ரொம்ப மோசம். அது ஒரு ஈரப்பதம் கூட இல்லாத ஒரு பாயிண்ட்டு, மேலேருந்து ஃபுல்லாக பாறை, அதில் அடையாளம் வைக்கலை. இது வரைக்கும் 1வது ஸ்கேனில் வச்ச பாயிண்ட்டு தான் இது வரைக்கும் பார்த்ததில் பெஸ்ட்டாக இருக்குது. அதை விட பெஸ்ட்டான பாயிண்ட் அமைஞ்சால் போர்வெலுக்கு வரும். இது மேற்கு நோக்கி 4வது ஸ்கேனு. இடையில ஒரு 10-15 மீட்டர் கேப் விட்ருக்கோம். 200 மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துட்டுருக்கு. 3வது ஸ்கேன்லேயும் பாயிண்ட் எதுவும் அடையாளம் வரல. இது வரைக்கும் 1வது ஸ்கேனில் மட்டும் ஒரு பாயிண்ட் அடையாளம் இருக்குது. 5வது ஸ்கேனில் ஒரு பாயிண்ட் அடையாளம் வச்சுருக்கோம். அதுவும் 100 மீட்டருங்கிற அடையாளத்தில் வருது. இது 6வது ஸ்கேனு. 40 மீட்ரு லென்த்து, 200 மீட்டர் ஆழத்துக்கு நடந்துட்டுருக்கு. இது 7வது ஸ்கேனு. 16 மீட்டர் லென்த்து, 200 மீட்டர் ஆழத்துக்கு நடந்துட்டுருக்கு. 6வது ஸ்கேனில் பாயிண்ட் அடையாளம் வைக்கல. இது 1வது ஸ்கேன் பாயிண்ட்டு. இதில் ஒரு சுமாரான ஒரு பாயிண்ட் அடையாளம் இருக்குது. 2வது ஸ்கேன் அடையாளம் இல்லை. 3வது ஸ்கேன் அடையாளம் இல்லை. 4வது ஸ்கேனு ரொம்ப சுமாரான ஒரு பாயிண்ட்டு. 5வது ஸ்கேனும் ஒரு சுமாரான பாயிண்ட்டு. 6வது ஸ்கேனில் பாயிண்ட் அடையாளம் இல்லை. இந்த 7வது ஸ்கேன் பாயிண்ட்டு தான் முதலில் போர்வெல் போட பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு.